வெல்கம் டு ஜேவேஸ்டபிள்ஸ். நீங்கள் நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா கிராணி சாப்டர் 2. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என் ஃப்ரெண்டு தான். இன்னைக்கு நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம்னா கிராணி சாப்டர் 2ல் போட் எஸ்கேப் தான் கைஸ் பண்ண போகிறோம். ஆமாம், இந்த வாட்டி அவரால் ஆட முடியல, அதனால் வெறும் கிராண்ட்பா வச்சு தான் ஆடிருக்காரு. ஓகே, ஏன்னா அவரால் ஆட முடியலையா, ரொம்ப வீக்காக இருக்காங்க கைஸ். ஆடவே மாட்டேன்றான். அது உண்மைதான் கைஸ். பிரைட்னஸ் கரெக்டாக தானே இருக்குது, ஆட தெரியுது இல்லை. கிராணியாக இருந்தால் ட்ராப்பு போட்டு போவோம், கிராண்ட் பானை எதுவுமே பண்ண மாட்டான். ஆனால் சல்லுபுல்லுன்னு ஓடி வந்துடும். சல்லுபுல் ஆமாம். பிரைட்னஸ் ஃபுல்லாக தான் இருக்குது. எல்லாருமே எப்படியாடா கிராண்ட் பா தூங்குவான்டா. தூங்கினா ஜாலி தான். அது புறம்பரு அப்படி போட்டோம் அப்படியே மொட்டை மாடி ஓடிடலாமா? அவ்வளோதான் கைஸ், தப்பிச்சு ஓடிருப்போம். எப்படி இப்போ மொட்டை மாடிக்கே வந்திருக்கோம். எங்கே போங்க இப்போ ஸ்டன் கன் இருக்கான்னு பாருங்க. ஆனால் நாங்கள் முன்னாடி பின்னாடி திரும்ப ஸ்டன் கன் இங்கே போடுறா. இந்த அவனா தான் இதில் இருக்கா பொட்கி கிடச்சிச்சு. அப்போ நான் இதுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இல்லையா? இல்லை, சிக்கன் பீச்சு நான் சாப்பிடலாமா அப்புறமா? அது யாரோட காலை வெட்டினானோ தெரில. ப்ரோபர்லாம் கிடைக்கும் பாஸ். இதெல்லாம் என்னன்னு தெரியல, கிடைக்க மாட்டேங்குது. இதுக்குள்ளே போ இதுலடா, அதுக்குள்ளே போடா. இந்த சைடு அதோ அதுக்குள்ளே போ. பேட் லக்கி கிடைக்கும் அப்படிலாம் வெப்பன் கீ ஷார்ட் கன் கிளம்ப காலி. ஆமாம் கிளம்புவோமா? ஸ்டன் கன் கட்சி கிளம்பா. ஹெலிகாப்டர் தேவையே இல்லை, பரவாயில்ல, சும்மா எடுத்து வச்சுப்போம். இல்லைன்னா அந்த எஸ்கேப் பண்ண முடியாமல் இந்த எஸ்கேப் பண்ணிட்டோன்னா இங்கே ஸ்டன் கன் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். செகண்ட் இருக்கும் பாரு. இல்லைடா, அப்போ தெரியலையா? அப்போ இன்னொரு இடத்துல இருக்கும். இன்னொரு இடத்துல இருக்கும், அது நான் சொல்லிட்டா? அது என்ன இடம்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அங்கே திறந்து வச்சு வந்துருக்கலாம்ல. தப்பிச்சு ஓடிடலாமா? இது இங்கேயா? இதுக்குள்ளே இந்த பேக்ரவுண்ட் அடியில் இருக்கும். இங்கே தான். அவ்வளோதான். இடு தெரியாமல் ஓடி வந்துட்டேன்டா. அதெல்லாம் ஃபோட்டோ தான் இருக்குது. வந்தால் அடிச்சாருன்னா என்ன பண்ணுறது? இது அங்கே ஒரு இடத்துல இருக்கும்ல. ஆமாம், அது ஓப்பன் பண்ணி கிளம்புன ஒரு காது கேடு டப்புன்னு போயிடலாம். உட்காந்து கூட போடா வேகமா. போடா கண்ணு கட்டிச்சு. பாடி வெப்பன் கீ கட்சி. என்ன கண்ணு சொல்லு? டபுள் ஷாட் கன். 2 புல்லட் ஜாலியாக. கிராணி இருந்ததுன்னா கிராணியும் போட்டிருக்கலாம். கிராண்ட் பா எங்கடா? கிராண்ட் பாவை காணோம். கிராண்ட் பா கீழே தான் போனானே, இன்னும் வரல மட்டும் போய். இதுக்குள்ளே போ கிடைக்கும் ஸ்டன் கன். திடீர்னு கிராண்ட் பா பின்னாடி வந்து வச்சுட்டோன்னா ஆஹா புல்லட் வேணாத. ஸ்பாட் பிளக் 2 கடிச்சிச்சு. போட் எஸ்கேப் ஸ்பாட் பிளக். ஐயோ கண்ணு இருமும் சுடலையே. அப்பா வீட்டே பரவாயில்ல, அப்படியே நிற்கிற. ஆனால் கிராணி 3ல கன்று வச்சுருந்தான் தெரியுமா? ஆமாம், இதே கண்ணு வச்சுருந்தான். இதே கன்று தான். இப்போ டே 2 வந்துச்சுக்கா. ஹெலிகாப்டர் மட்டும் அப்படியே இருக்குது. ஹெலிகாப்டர் மேலே வச்சுன்னு என்ன பண்ண போகிறோன்னா இவன் தெரில. நாங்கள் முன்னாடி ரெக்கார்ட் பண்ணோம். கிஷோர்னு ஒரு பைத்தியம் கூட. ஆமாம் தானே? அந்த பையன் கொஞ்சம் கோடத்தனமாக ஆகிட்டா, அதனால வேணான்ட்டோம். ஆமாம், ஏன்னா 2 பேரை வச்சு தான் நிறைய பேர் ஆடுவோம் மேக்ஸிமம்மு. அதனால் நம்ம இதையே வச்சு ஆடலாம். நானும் ஏமாவும் கிளட்ட பையில எங்கடா இருக்க? தூங்கினானா? சுடா சொன்னான். சுடுறா இருடா அவங்க கிட்ட இருக்கிற செக்யூரிட்டிக்கு எடுத்துக்கலாம். ஆமாடா, தேவைப்படும்டா. ஆமாம், போட் கீக்கு எதுக்கு அது? போட் இல்லை மேலே ஹேண்ட் பிரேக் கிடைக்கும். ஹேண்ட் பிரேக் கிடையாது, இது ஹேண்ட் வீல். ஆனால் போன உடனே எல்லாத்தையும் சாத்திட்டான் பார்த்தியா? இதுக்கப்புறம் அப்படி கீழே போ. ஃபஸ்ட்டு இதெல்லாம் 2 நிமிஷத்துக்கு விட மாட்டான். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போயிருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குது? என்னடா குரூபர் இல்லை, எதுவுமே இல்லைடா. இது அது அந்த டோருக்குள்ள தர எந்த சைடு கீழே தான். மேலே போ. இது ஒரே செகண்டு. இங்கே தான் இருக்கு அந்த சைடு. தேவையில்லடா போயிடலாமா? இதுக்கு வேஸ்ட்டாக சேஃப்டி எதுக்கு எடுத்தோமே? இங்கே போ, அப்படியே மேலே போ. இதில் தர இதுவா? ஆமாப்பா, இந்த கட்டர் தேவைப்படும். கன்னு எங்கள் ஷார்ட் கன்னை காணும். எதுடா கட்டிங் பேர் தேவை? மேலே போய் இது பண்ணோம்ல. என்ன பண்ணோம்? இங்கே பாரு கிளம்பு என்ன பண்ணுறான் பாரு. சிசிடிவி அதுக்குள்ள பண்ணுறேன், பார்க்கலாம். அதுக்குள்ளெல்லாம் வந்துருக்க மாட்டேன். நான் வரலடா, இன்னும் 2 நிமிஷமாக ஆயிருக்காது. போயிட்டாச்சு. சரி, பிள்ளைங்க மேலே வந்தாச்சுப்பா. ஓப்பன் கடவுள். ஈசாலியா வெற்றி நமது.
போட் ஹேண்டில் போட் ஹேண்டில் அதை அப்படியே அதை எடுத்துக்க அப்படியே அதை எடுத்து கீழே போடுறா. நான் போடுறேன் இதுக்குள்ளே இருக்கும் நான் ஸ்டன் கன் எடுக்க வாய்ப்புடா. ஸ்டப் டேப் இருக்குடா. டேப் வச்சு நான் பண்ணுறது அது ஹெலிகாப்டர். சரி இப்போ நம்ம கடைசி எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டில் போட்டுடலாமா? கடைசியில் ஸ்டன் கன்னே கிடைக்கல. ஆரம்பத்தில் வெப்பன் இதுக்குள்ளே போ. இது அடிக்க க்ரோபார் இருக்கும். க்ரோபார் வேணும். எகுறான்டா. இங்கே இந்த தர எங்கே தர அது திறக்கவே இல்லை. எதுவுமே இல்லைம்மா. இங்கே பாடுறா. எங்கள் அம்மா திடீர்னு கூப்பிட்டாங்க கைஸ். அதான் ஏய் பாத்ரூமில் பார்க்கவே இல்லைடா. ஆமாடா ஓப்பன் கரோ. டேய் ஹெலிகாப்டருக்கு இருக்கிறதெல்லாம் இருக்கேடா. ஆமாம். டேய் படங்கிட்டு அடிப்பேன். அடப்பாவி. ஏய் இப்போ குரோபர் மட்டும் கிடைச்சா போதும்டா. போட் ஹேண்டில் கீழே போட்டுருவோம்டா. மாட்டினியா? டி உன் காலில் அடிபட்டுருவிடா. சாரி. இங்கே பாருங்க கைஸ். டேய் நான் ஒன்றுமே பண்ணலடா. நான் புடிச்சு திங்கடா. இங்கே பாரு அடே ஏமா கைஸ் எல்லாமே கிடச்சிச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கைஸ். கொஞ்சம் ஸ்டக்கில் தான் இருக்கும். இங்கே இருக்கிற போட் கீ எடுத்துகிட்டு போயிடுவோமா? இப்போ திருப்பியும் எல்லாத்தையும் ஒரு ரூம்குள்ளே போகணும்டா. கடுப்புடா. இப்போ நம்மளுக்கு ஷார்ட் கன் தான் தேவை. எதுக்கு சொல்லு? ஷார்ட் கன் புல்லட் வேணும். வந்துடுவான் கிளம்பி பையன். ஆமாம். என் தம்பியை பார்க்கறதுக்காட்டியும் அதுக்காட்டியும் அடிச்சிட்டால. கைஸ் கொஞ்சம் வாய்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் எடிட் பண்ணும் போது வந்துடும் நினைக்கிறேன். நம்ம தானே எடிட் பண்ணும் போதே அப்படியே தம்பியோட வாய்ஸ் எத்தனை வந்துட்டு நல்லா கொஞ்சம் எடிட் பண்ணிக்கோ. தேர்டு இல்லைண்ணா. 2 நாள் அவுட் ஆகிட்டோம். கொஞ்சம் தம்பி சொன்னா கேட்கும் கைஸ். நல்லா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போட் ஹேண்டில் எல்லாம் போய் செட் பண்ணிடலாம். ஏய் இப்போ இன்னும் கேஸ்லின் தானே வேணும். கேஸ்லினும் எனக்குடா வேணும். ஆமாம் வேணும் 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 வேணும். அண்ட் அஜின்ஸோன்லாம் பார்த்ததே இல்லையாடா. வச்சாச்சு. பரவாயில்ல. இங்கே பாரு லிங்கா போ அண்ணா. இங்கே பாரு இங்கே பாரு ஃபால்ட். ஆமாம் ஸ்பாட் தேவை. இது எதுக்குடா? இதை கணக்கு கொடுத்தா என்னப்பா வரணும்? இங்கே போடணும் கரெக்டாக. அது அங்கே போட்டாச்சு. இதோ பாரு இன்னும் கேஸ்லின்னு போட் கீ இருக்கு. அங்கே போ. திருப்பி ஸ்டார்ட் த இன்ஜின். அங்கே போ திருப்பி இங்கே கிடைக்குமே. இது ஃப்ளஷ். இது தேவையே இல்லை. ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டர் ஏய் அது மேலேயும் ஒன்று இருக்கும்டா. ஹெலிகாப்டர் எஸ்கேப் போகும். நான் 3 பீஸை கண்டுபிடிச்சி போகணுமே. இதுக்குள்ள என்ன இருக்கு? அப்படி முடியாது. அதான் அது அந்த கட்டிங் பிளேட் இருக்கா? இப்போ என்ன கட் கன் இருக்கா நம்மகிட்ட? இருக்கு. அதை எடுத்துக்கோ. அதை எடுத்துட்டு அங்கே புல்லட் இருந்துச்சுல. கிராண்ட் போடா. அட போய் சொல்லிட்ட போயிலே வந்துட்டான்டா. இப்போ பாரு அவனை போட்டு தள்ளணும். அப்புறமா இப்போ கொஞ்சம் இருக்கட்டணும். அப்படி இப்படி வர மாதிரி அப்படி ஓடிடும். அவன் பின்னாடி வரான். நான் அப்படி ஓடிடலாமா? குடுன்னு ஓடிடலாம். சொல்ல போல் ஓடியாச்சு. இப்போ நம்ம செகண்ட் போட்டுக்கு போக வேண்டியதாக இருக்குது. எங்கடா கண்ணு போட்டேன்? அங்கே போ. மேலே தான் போட்ட. திறந்துட்டேன். இங்கே ஷார்ட்கட் ஓப்பன் கரோ. பிரெஞ்சு இருக்குடா. பிரெஞ்சை வச்சு என்ன ஆஃப் பண்ணுறது? அந்த பூச்சி ஷார்ட்கட் இங்கே தான் போட்டது. எட்ரா வந்து கரெக்டாக சாப்பிடுச்சான். எங்கடா போட்டான்? மேலே போ டப்புனா இது அவனை கொடுத்து சாப்பிடுச்சிட்டு தான். அவன் காதே கேட்காதா. மேலே போடா. ஆமாம் டப்புனு மேலே போ. உங்கள் சனிகன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு. சனிகன் தான் வெயிட்டிங். ஓடு போ ஓப்பன் கட்டாங்க சுடு தானே. சுட்டுவோமா? கட்டிங் பிளேட் எங்கே இருந்துச்சு பார்த்தியா? எங்கடா? கண்ணை காணோம்டா. கட்டிங் பிளேட் எடுத்துக்கூடா. கீழே கட்டிங் பிளேட் எடுத்துக்கூடா. எதில் பார்த்தேன்? என்னோட கேம் பிளே தான் நான் பார்த்தேன். இல்லையே எனக்கே தெரியுமே. ஓடு. இதானே மெயின் சொன்ன நான் இங்கே வாடானே. ஆமாம் ஆனால் இருந்தாலும் ஒரு கேஸ்லின் மட்டும் கிடச்சா போதும்டா. கேஸ் அந்த க்ரோபர் கட்சி எடுத்துடலாம். ஆனால் குரோபார் எங்கே தான்? அதுக்குள்ளே போ. எதுக்குள்ள? இது அது எப்படா? அதான் நான் முன்னாடியே சுட்டுட்டு போகலான்னு கேட்டியா? கத்தி பேசுவா.
ஏய் ஃபோர்த் டேடா டேய் தள்ளி தள்ளி ஊனி நடப்பான்டா. இப்போ வேகமாக நம்ம நினச்சா கூட ஓட முடியாது. பாரேன் இப்போ பாரேன் பார் ரத்தமாக இருக்கு பாரு. இதுக்கு தான் இந்த கேம் பயமாக இருக்குன்னு நான் கேட்டியா? ஊனி நடக்கிறான் பார்த்தியா? கன் எடுத்து ஃபஸ்ட்டு அவனை போடணும்டா. கேட்டு பையலி மாட்டுவல கன் இங்கே தானே போட்டேன். ஐயோ திருப்பிக்கிறான். இப்போ வந்து அடிச்சிட போகிறான்டா. அடிப்பான்டா. இதுக்குள்ளே போ தப்பிச்சிட்டா. நவுத்துடா. எங்கடா இந்த நவுத்து இதுக்குள்ளே இருக்கலாம் எடுத்துக்கோ. எனக்கு நீ எக்ஸ்பிளைன் பண்ணுறியா? கேஸ் லைன் இருக்குடா. அதான்டா சொன்னேனா. இப்போ பேட் லாக்கி எங்கே போச்சு? பேட் லாக்கி தான் இங்கே வச்சானே. இதோ எங்கடா வச்சான்? கிராண்ட் வந்துட்டான். ஓடு நண்டு ஓடுவான்டா. அதான்டா பாவமாக இருக்கு அவனை பார்த்தா. இப்போ நம்ம பேட் லாக்கியும் இந்த ஷார்ட் கனும் கிடச்சிதுனா போதும்டா. பேட் லாக்கி எங்கேயும் கடிச்சிட்டேடா. எங்கேயோ போட்டு கிடச்சிது தான். எங்கேயோ போட்டுண்டா. அது நானும் மறந்துட்டேன், நீயும் மறந்துட்டியா? நாங்கள் திரும்ப அங்கே மேலே திரும்பல. அப்போ போட்டானே மேலே இல்லை அவன் இல்லை அவன் நம்ம கூட தானே இருந்தான். வந்தனா கடு போயிடுவானே. இங்கே தானே அப்படியே போகிறான். இதுக்குள்ளே தானே இங்கே தான் வெளிலடா. போன வாட்டி எங்கடா சாப்பிடுச்சியான்? டேய் திரும்படா, நான் சொல்கிறது கேளுடா. எங்கே போன நீ வை. இவங்க அங்கே தான்டா இருக்கான். இங்கே திரும்பும்போது கட்டாச்சான்டா. ஆமாம் அது வேற குட்டி. இல்லை நான் போட்டு இது பண்ணுறேன்னா இங்கே தான் கேஸ்லின் எடுத்தோம். இங்கே இப்போ தான் வந்தோம். எங்கடா போயிருக்கோம்? 5 செகண்ட் பக்கம் இருக்குமோ? பக்கடே தப்பி இந்த மீன் இது பாரு. அதான் பல்லாச்சி அம்மாடா. அடப்பாவி. இன்னொரு வாட்டி அடிச்சானா இன்னொரு வாட்டி அடிச்சானா நம்ம செத்துருவோம்டா கண்டிப்பாக. இல்லை இன்னொரு வாட்டி இருக்குது. இன்னும் ஒரு டே தானே இருக்குது. அவ்வளோதான்டா. இதுக்கப்புறம் தப்பிச்சிடலாம்டா. எனக்கு நம்பிக்கை இருக்குடா. கீழேக்கெல்லாம் நான் சிரிப்பேடாது. அதெல்லாம் இருக்க மாட்டேன். கதவு திறந்து விட்டு போயிடுவான் அவன்லாம். போகலாமா? இது ஒரு தரக்குமே. ஓகே இப்போ அது கட்சி. இப்போ இது கீழே போடணுமே. கீழே போட்ட சவுண்டில் வரமாட்டோம். இந்த காலக்குள்ள கேட்காதுடா. காது கேட்கலாம். போட் ஃபஸ்ட் ஷைட் போடுறதுன்னு இருக்கு. இல்லை ஆமாம் கீழே தான் இந்த பாரு. இங்கே உஷாருப்பா. கேஸ் வலி நீங்கள் இருக்கா? இன்னும் நம்ம கேஸ்லின் போட்டு தப்பிச்சு ஓடனா போதும்டா. அப்பா அதுக்கப்புறம் இன்னும் ஹெலிகாப்டர் இருக்குல்ல. யாரெல்லாம் ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணணுமோ அது சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா ஈவலன் பார்ட் 2 நெக்ஸ்ட் எஸ்கேப் பண்ணணுமோ அது சொல்லுங்கள். ஆமாம் ஈவலனுக்கு க்ரீன் கலர் ஹார்ட்டு. கிராண்டி சாப்டர் 2ஓட பார்ட் 3 ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு ரெட் கலர் ஹார்ட்டு பண்ணி விட்டுருங்க காய்ஸ். நீங்கள் நிறைய பேர் ஆர்ஆர் ஹாஸ்பிட்டல் விளையாடுங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணியே சொன்னீங்க. அதனால் விளையாண்டுலாமா? ஆர்ஆர் ஹாஸ்பிட்டல் விளையாடணுன்னா எல்லோ ஹார்ட் கொடுங்க. இல்லை விளையாட சொல்லிட்டாங்களே ஃபோன் பண்ணி. கமெண்ட் பண்ண மாட்டாங்க. நான் ஃபோன் பண்ணியே சொல்லிட்டாங்க. சரி அப்போது ஆர்ஆர் ஹாஸ்பிட்டல் தான் இன்றைக்கி வந்தாலும் வரும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில் வந்துடும். ஓகே ஸ்டார்ட் பண்ணி போயிடலாமா? அவ்வளோதாங்க. இந்த கிழமை சொல்ல தேவையில்லை. இது நம்ம கிராணியை வச்சு விளையாண்டுக்கலாம்டா. ஆஹா சலுபுலுன்னு போயிடலாம். ஆஹா கத்துவே கத்தி. ஆஹா கத்துவான். இதுக்கப்புறம் ஆக்டோபஸ்ரோ. ஆமாண்டா. அது மட்டும் சேஸ் பண்ணி வந்திருந்தான். தி எண்டு. நம்ம கதையை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வெற்றி நம்ம இப்போ நெக்ஸ்ட் வீடு ஆர்ஆர் ஹாஸ்பிட்டல் வந்தாலும் வரும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு வரும். நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறத கூட வீடியோ எடுத்து போடணும். அது 100 வந்தால் போடுறோம். அப்போ கேட்க வெட்டுவோம். ஆமாம் கேக் வெட்டுற செலிப்ரேஷன்லாம் ஏன் முதல்ல வீடியோ எடுப்போம். சரி கைஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. நம்ம முக்கியமான ஒன்று சொல்லவே இல்லை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப இருக்குதுன்னு பார்க்காதீங்க. பண்ணி விட்டு போங்க. சும்மா தானே இருக்கீங்க. அப்படியே பண்ணி விட்டு போங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். புதுசாக பார்க்குறீங்க தான். ஏன்னா பழசாக பார்க்குறவங்களுக்குலாம் அப்படியே தானே அப்படியே இருக்கும். அதனால் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்டு போங்க. ஓகே கைஸ் இதுக்கு மினிமம் ஒரு 15 வியூஸ்க்கு மேலே வந்துச்சுன்னா நாங்கள் ஒரு ஜெத்து பார்க் போடுறோம். எங்கள் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு. ஓகே கைஸ். ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
பை கைஸ். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பை கைஸ்.